அப்போலேருந்து என்ன தமிழ் தமிழ்னு அந்த சிறு வயசுல எனக்கு ஊட்டின அந்த தமிழ் தாம்மா இன்னி வரைக்கும் தமிழ் தமிழ்னு. நம்ம ஈழத்தில் தமிழ் சின்ன பையன்லேருந்து எனக்கு அந்த தமிழை பற்றி தெரியணும், நம்ம தலைவரை பற்றி தெரியணும், பிரபாகரனை பற்றி தெரியணும் அப்படின்னு குழந்தைகள்லாம் இப்போ ஆர்வமாக இருக்கிறத பார்க்கும்போது நான் என்னம்மா, தமிழர் நாங்கள் வேறையா, திராவிடர் நீங்கள் வேறையா, தமிழர் நாங்கள் வேறையா, திராவிடர் நீங்கள் வேறையா, தமிழர் நாங்க மார்தட்டு பேனே. இதன் மூலமாக உங்கள் மீது சட்ட ரீதியான எதிரான நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? இல்ல, யாருமே எடுக்கல. ஏன்னா அந்த பயம் இல்லம்மா. என்ன பண்ணிடுவே நீ? எங்க தலைவரை பத்தி சொல்லி நீ என்ன பண்றியோ பண்ணிக்கணும். நீங்க தலைவரிடம் அவரை பற்றி பாடிய பாடல்களை பாடி காட்டினீங்க. பாடி காட்டிருக்கேம்மா. முருக பைத்தியம் அவர். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். பணம் பதவி தேவையில்லை, பொன் பொருளும் நாடவில்லை, முருகா உணர்வு போதுமே. உயிர் வாழுகின்ற காலம் எல்லாம் மாளிகைகள் நாட்டம் இல்லை, மரா உணர்வு போதுமே. மனம் தேடி உன்னை திருந்தபடி திருப்புகழ் முருகா என்னால முடியலம்மா. இளவயது போனால் அது திரும்பாது, பழசிகளா திரும்பி அது சேட்டையெல்லாம் செய்கிறது. சின்ன சின்ன பருவம் காலம் இருக்குது வாயா, இந்த மண்ணோட மன்னர்களே. காண கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா வரீங்களா? கண்மையக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா. வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழினத்தின் மாபெரும் இசையின் அடையாளம், என் தலைமுறை காணும் அறிவு அவ்வை, அது மட்டுமல்ல புகழ்பெற்ற பின்னணி பாடகர் கோவை கமலா அம்மா அவர்கள் தான். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம்மா, நலமா இருக்கேம்மா. எல்லா மக்களும் இருக்கிற போது நலத்துக்கு என்னம்மா குறை? நலமா இருக்கேம்மா. அம்மா, உங்களுடைய இந்த தமிழ் மீது கொண்ட இந்த காதல் எப்படி உங்க இளம் பருவத்தில் தோன்றியது அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம்மா. என்னன்னா, ஸ்கூல்ல படிக்கிற நாள்ல இருந்தே பாரதியார் பாட்டு போட்டி, பாரதிதாசன் விழா அப்படின்னு எங்கள் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நீ படிக்க வேண்டாம், நீ பாடு, தமிழை பாடு, தமிழை பாடுன்னு அப்போலேருந்து என்ன தமிழ் தமிழ்னு அந்த சிறு வயசில் எனக்கு ஊட்டின அந்த தமிழ் தாம்மா இன்னி வரைக்கும் தமிழ் தமிழ்னு. தமிழ்னா சாமானியம் இல்லைம்மா, தமிழ் எங்கேயோ இருக்கும்மா. தமிழ் தமிழ் தமிழ்னு அதை சொல்லும் பொழுதே அந்த உணர்ச்சி எப்பேற்பட்டவங்களுக்கு தமிழனுக்கு வருது அதிசயம் இல்லை, எல்லாருக்கும் எந்த மொழியாக இருந்தாலும் தமிழ்னு சொல்லிட்டா அதுக்கு பெரிய மகத்துவம் அம்மா. தமிழுக்குண்டான மரியாதையும் தமிழுக்குண்டான பெருமையும் நான் மட்டும் இல்லைம்மா, நான் என்னத்தை சொல்ல போகிறேன், எல்லாருக்கும் தமிழ் மேலே, அதுவும் நம்ம ஈழத்தில் தமிழ் சின்ன பையன்லேருந்து எனக்கு அந்த தமிழை பற்றி தெரியணும், நம்ம தலைவரை பற்றி தெரியணும், பிரபாகரனை பற்றி தெரியணும் அப்படின்னு குழந்தைகள்லாம் இப்போ ஆர்வமாக இருக்கிறத பார்க்கும்போது நான் என்னம்மா. இல்ல, நீங்க பேசக்கூடிய அந்த தமிழை நாங்க கேட்கும் போது அமிழ்து அமிழ்து அப்படின்னு தான் எங்க காதலையே ஒலிக்கிறது. முருகா, தமிழோட அமிழ்தம் அது. உங்களுடைய இந்த தமிழ் காதலை பற்றி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இசையின் மீது ஒரு காதல் ஏற்பட்டு நீங்க ஒரு இசையினுடைய ஒரு அவ்வை மூதாட்டியாக இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இந்த இசை பற்றிய உங்களுக்கு தோன்றிய அந்த பருவ காலம் பற்றி சொல்லலாம். ஆமாம்மா. எனக்கு இசை சின்ன வயசுலேருந்தே பாடணுங்கிற ஒரு ஆசை உண்டு. அதுக்கு என் தாய் தகப்பன் தான் காரணம். நீ என்ன பாட்டு பாடி வாழ்ந்த அப்படின்னு இருந்தால் இந்த பாட்டுக்கு நான் வந்திருக்க முடியாதம்மா. ஓ, உனக்கு பாட்டில் ஆர்வம் இருக்கா, சரி வா சொல்லி கொடுங்க, நீ பாட்டு படி அப்படின்னு சொல்லி அப்படி வளர்த்தது தாம்மா இந்த இசை. அந்த இசையோடு கலந்த அந்த தமிழ் தான் அந்த மதிப்பே ஒழிய இசையும் தமிழ் ஒன்று தான். பக்தியின் மீது கொண்ட காதலால் நீங்க பாடல் பாட ஆரம்பிச்சிங்களா, இல்ல பாடலின் மீது கொண்ட காதலால் நீங்க பக்தி இல்லம்மா பாடல்களை பாடுறீங்களா? ஆமா, தமிழ் மேல கொண்ட பக்தியும் பகவானிடத்தில் கொண்ட பக்தியும் அது இசையாக மாறி, இசைங்கிறது சாமானியம் இல்லைம்மா, அது இசைக்குமோன்னு எல்லாத்தையும். இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னா அது யார் காரணம்? நானா? அந்த இசை காரணம், அந்த தமிழ் காரணம். அதுதானே ஒழிய நான் இல்லைம்மா. நீ கேட்குறேன்னா உனக்கு இந்த சின்ன வயசில் நான் இருக்கட்டும், இந்த சின்ன வயசில் உனக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்தால் இதை பற்றி நீ கேட்ப, அப்போ உனக்கு தமிழ் மேலே உனக்கு எவ்வளோ ஆர்வம்? இல்ல, உங்களை பார்க்கும்போது தமிழர்கள் அல்லாதவர்கள் கூட தமிழ் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட மாறிடுவாங்கன்னு தோணுது உங்களுடைய தமிழை கேட்கும் போது.
அந்த தமிழுடைய பெருமை தானே ஒழிய அந்த தமிழுக்குண்டான பெருமை எல்லாரையும் ஈர்த்தணும். தமிழ்னு தமிழர் நாங்கள் வேறையா, திராவிடர் நீங்கள் வேறையா, தமிழர் நாங்கள் வேறையா, திராவிடர் நீங்கள் வேறையா, தமிழர் நாங்கள் வேறையா, திராவிடர் நீங்கள் வேறையா. அதுதானே தமிழர் நாங்க. மார்தட்டு பேனே தமிழர் தமிழர் தமிழர்னு மார்தட்டு எங்கேயும் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம இந்தியாவுக்குள்ளே போனால் அப்புறம் வெளிநாட்டுக்கு போனாலும் தமிழ்லேருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு அவ்வளோ மரியாதை. எனக்காக இல்லை, அந்த தமிழுக்காகம்மா. கண்டிப்பாக நீங்கள் பல நாடுகள் பயணம் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய தமிழ், நீங்கள் ஒரு தமிழர் அப்படின்னு உங்களுக்கான கொடுக்கப்பட்ட மரியாதை இருக்கு இல்லையா, அதை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு மரியாதையா? கொஞ்சம் மரியாதையா? தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னதும் உடனே அம்மா சாப்பிட்டீங்களா, என்ன வேணும், ஏது வேணும், இந்த வயிறார கொடுக்கறதுக்கு அத்தனை பேரும் ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லைம்மா, அந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கான்னு சொன்னால் அப்படியே நம்ம தமிழ் ஈழத்தில் போய் நிறையா நம்ம தமிழ் ஈழத்தை அவருக்காக பாடியிருக்கேன் நிறையா. ஆமாம், நாங்களும் கேட்டிருக்கோம். முருகா அவர் என்ன சொல்கிறார், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தமிழ் நம்ம பெண்களை நிலவா பார்க்கணுன்னு நெருப்பா மாற்றிருக்கான். புலவர்கள் பெண்ணை மானென சொன்னான், மானென சொன்னான், புலியாய் மாற்றினான் அண்ணன். புலவர்கள் பெண்ணை நிலவென சொன்னான், நெருப்பாய் மாற்றினான் அண்ணன். அண்ணன் பிரபாகரன் காலத்தில பெண்கள் ஆயுதமேந்தினார் ஈழத்தில. நீ புலியா மாறு, நீ மானா இருக்காத, நீ புலியா மாறு. அதே மாதிரி நிலவாவே அவன் பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். அது நிலவுக்கு அங்கே இடமில்லை. நீ நெருப்பாய் மாற்றினான் அண்ணன். எப்பேற்பட்டதும்மா, நீ நெருப்பாயிரு, நீ மானா இருக்காத, நீ புலியாயிரு அப்படின்னு சொல்கிற போது நம்ம தலைவனை பற்றி எவ்வளவு சொன்னாமா தகும், எவ்வளவு சொல்ல முடியும், எப்படிலாம் மாற்றியிருக்காருமா இல்லையம்மா. புலவர்கள் வார்த்தையால் சொன்னதை செயல்படுத்தி காட்டினார். வார்த்தையா மானு, நீ புலி சொல்லலாம், காட்டினார். ஆயுதத்தையே பெண்கள் ஈழத்தில் எப்படி நிலவு என்ன மாற்றி அதை ஆயுதமா, நீ எப்படிமா ஈழத்தில் ஆயுதத்தை எடுக்கிறதுனா சும்மாவா? அப்போ எவ்வளோ அவங்களுக்கு தமிழ் மேலே பற்று, நம்ம தலைவர் மேலே பற்று இருக்கணும். நீ சொல்லிட்டே நான் எடுக்கிறேன், நீ சொன்னால் அதுக்கு மறுப்புண்டா? ஏன்னா நீ நல்லத்தை தானே சொல்லுவேன், நீ நல்லத்தை சொல்லுவ, நீ சொன்னதுக்கு உனக்கு தெரியாதே, அதானேம்மா. அவருக்கு வேறு தெரியுமா? எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் வாழணும், நான் வாழணும், எல்லாரும் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே நம்ம தலைவன், தேசிய தலைவன் நம்ம பிரபாகரன். கண்டிப்பா அவர் செய்த போர் கூட அறத்தின் வழியில இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஆமாப்பா, அவர் அமைதியா தான் இருந்து பார்த்தார். அமைதிக்கு அங்க இடம் இல்லை. போர் பண்ணினாலும் அதுவும் அறம் தான். ஏன்னா அமைதியா இருக்கணும்னுக்கு அமைதியா இருக்கலாம், போர் தொடுக்கணும்னு போர் தொடுத்தாதான் அதுதான் அறம் இல்லையம்மா. அமைதியா அறம். அமைதிக்கு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அமைதினா என்னன்னு தெரியாது. அதனால அது மாதிரி போர் தொடுத்து அறத்தை கொடுத்தார். எப்பேற்பட்ட யாரையும் காட்டி கொடுக்காம இன்னைக்கு நாளைக்கும் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னென்னா, தன் பழியை தான் ஏற்றுப்பெற வழிய அவர் செய்யாத வழிக்கு ஏற்றுப்பெற செஞ்சால் கூட யாரையும் காட்டி கொடுக்க மாட்டார். அதுபோல் நம்மளும் வாழணுமா, நமக்கு பின்பற்றவர், நமக்கு அவரை பின்பற்றி தானமா இளைய தலைமுறை எல்லாருக்கும் தெரியணும். இப்பேற்பட்ட தலைவன்னு எனக்கு தெரியறதில்ல, உனக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். அதுபோல் ஜனங்களுக்கு இந்த வரலாறு தெரியணும். பெரிய வரலாறுமா இது என்னம்மா. அதாவது மன்னனோட பெருமை ஏட்டில் படிக்கலாம், ஆனால் நம்ம கரிகாலனுடைய பெருமையை நாட்டிலே நேர பார்க்கலாம். அதானே, அங்கே பெருமையை ஏட்டில் படிக்கிறோம், இங்கே நாட்டில் நேர காண்றோம். அது எப்பேற்பட்டு. இன்னொன்று, தடை செய்யப்பட்ட இயக்கமாக தலைவரினுடைய இயக்கம் இருக்கு இல்லைங்களா? நீங்க தலைவர் அவர்களை பற்றி பாடல்கள்லாம் பாடுறீங்க. இதன் மூலமாக உங்கள் மீது சட்ட ரீதியான எதிரான நடவடிக்கை எடுத்துக்கலாமா? இல்ல, யாருமே எடுக்கல. அந்த பயம் இல்லம்மா. என்ன பண்ணிடுவே நீ? எங்கள் தலைவரை பற்றி சொல்லி நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கணும். அவன் ஏன் பண்ண போகிறான்? அம்மா நானே அடிமைன்ட்டான். ஏன்னா தலைவர் பேர் வச்சுருந்தாம்மா. யாருமே, அதுவும் நம்ம இந்தியாவில் தான் கொஞ்சம் ஏதோ அப்படி இருக்க வழியே, வெளிநாட்டிலலாம் எங்கேயுமே அது மாதிரி கிடையாது. இங்கே மட்டும் கொஞ்சம், அதுவும் அவங்களுக்கா இல்லை, ஏதோ செய்யணும்னு சொல்கிறாங்களே. இப்போ யாருக்கும் விரோதி இல்லைம்மா. அவருக்கு யாருக்குமே விரோதி இல்லை. இப்போ நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்காக அவங்க ஓகே, நம்ம பிரபாகரன் நம்மளுது, நம்ம தலைவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய அவரை வேறுபடுத்தி யாரும் பார்க்கலம்மா, பார்க்க முடியாதம்மா. பார்க்குறவன் மனுஷன் இல்லைம்மா. அதுதான்மா. நீங்க ஈழத்துக்கு சென்ற அந்த அனுபவம், இருந்த அந்த நினைவுகளை பகிர்ந்து. நான் ஈழத்தில் நிறையா கச்சேரிக்கு நான் தான் பாடுமணியே பணியாய் முருகன் கொடுத்துருக்காரனும் என்னப்போ முருகன். அதனால்
எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். அதே மாதிரி நம்ம இலங்கைக்கும் போயிருந்தேன். போகிறபோது நம்ம கண்டியில் முருகன் கோயில் கச்சேரி, அப்போ நம்ம தலைவர் வந்திருந்தார். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்கிறேன். அப்போ வந்து பாட்டு உட்காந்துட்டு, அம்மா நம்ம தமிழனுக்காக முருகனை பற்றி, முருகன் பைத்தியம் அவர் முருகன், நான் வந்து ஒன்றும் கிடையாது, முருகனோட அடிமை ஒரு முருக பைத்தியம், முருகா முருகா முருகான்னு முருகனை பற்றி எப்பவும் சொல்லிட்டு இருப்பார். அதே போல் இந்த கச்சேரியை கேட்டு, அம்மா நீங்கள் தமிழ் மக்களுக்காக என் முருகனை பாடுங்கம்மா அப்படின்னு சொல்கிற போது எல்லாரும் சொல்கிறது மாதிரியே அவர் சொல்கிறது இன்னும் எப்பேற்பட்ட இல்லையாம்மா. நீங்கள் தலைவரிடம் அவரை பற்றி பாடிய பாடல்களை பாடி காட்டினீங்க? பாடி காட்டியிருக்கேம்மா. என்ன சொன்னார்? அந்த பாட்டை கேட்டுட்டு அவருக்கு, அம்மா நான் முருகன் மேலே எனக்கே பக்தி உண்டு, நீங்கள் பாடும்போது எனக்கு கொஞ்சம் பக்தி. வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல், சொல்லுங்க வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் சொல்லுங்கன்றதும் அவர் ஆரம்பிச்சுட்டார். சொல்லுங்க, அவர் சொல்ல வேண்டாம் சொல்லுவார். சொல்லுங்கன்றதும் அம்மா அப்படிப்பட்ட முருக பக்தனம்மா கண்டியில் வந்திருந்தாரம்மா. அந்த ராஜகோபுரம் பாடி காட்டினீங்க? ஆமாம்மா, ராஜகோபுரம். அவர் வந்து அவரை பற்றி பெருமையாக எது சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு மக்கள் என் மக்கள் ஏன் மக்கள் ஏன் மக்கள் ஏன் தன்னை பற்றி எது சொன்னாலும் அவருக்கு பிடிக்காதம்மா. ஆமாம், அப்பேற்பட்ட தலைவன் இல்லையா. கண்முன் உலகிலழும் படையில் பெண்ணும் படையும் ஒரு படையாகுது பார், பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார். எப்படிலாம் கண்டிப்பா முருகா கண்டா அவரை பற்றி பேசினோம். அழுகதாமா அழுகதான் வருது. எப்படி இல்ல, அந்த 2009 அந்த காலகட்டத்துல உங்களுடைய மனநிலை என்னமா இருந்தது? அதாவதுமா ஈழப்போர் போதுக்குன்னா எங்கள் சார் நாங்கள்லாம் கச்சேரிக்காக இங்கே போயிருந்தோம். ஈழப்போர் ஆண்மை தம்புரா மிருதங்கம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி வரோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறது. உடனே ஒரே ரகலை எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்கள் போட்டில் ஏறி ராமேஸ்வரன் வந்து தலைமன்னார் வந்து ஓடி வரோம். அப்படி ஒரு ரகலை, அப்படி ஒரு ரகலை. கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இல்லாமல் எப்பேம்மா எவ்வளோ பேரம்மா எவ்வளோ பேரம்மா தப்பிச்சு வந்தது. நாங்கள் எத்தனை பேரம்மா எவ்வளோ பேரம்மா எவ்வளோ பேரம்மா. ஒருத்தர் ரெக்கார்டிங் இருக்க வந்திருந்தார் போன மாதம். அப்போ சொல்கிறான், நான் ஒருத்தந்தான் மீதி அப்படின்னு சொல், என்னால் முடியுமா, நான் ஒருத்தந்தான் மீதி அப்படின்னு சொல். அந்த நேரத்தில் தமிழ் ஈழம் அமையும்னு நம்பினீங்களாம்மா நீங்கள்? தமிழ் ஈழம் அமையும்னு நான் நம்பலம்மா. இவ்வளோ தூரம் ரொம்ப முன்னேறி இருக்கு, ரொம்ப முன்னேறி இருக்கு. இன்னும் எல்லாரும் ஒத்துமையா அண்ணே. இப்போ தான் இந்த ஒத்துமை ரொம்ப நமக்குள்ள தேவை, நமக்குள்ள ஒத்துமை தேவை. இல்லாட்டா அடுத்தவன் பூந்துடுவான். எங்கடான்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஒத்துமையாக இருந்தால் இவனாலையாவது பூர முடியுமா? எப்படி முடியும்? அதுக்கு இனிமையாது இன்னும் இப்போவும் எல்லாம் ஒத்துமை தான். அது வெளிநாட்டிலலாம் சொல்கிற போது அவங்கெல்லாம் அடிமையம்மா. நம்ம பிரபாகரன் பேரை சொல்லிட்டா எங்கே போனாலும் அடிமை தான். அதே மாதிரி இன்னும் அவர் சென்ற வழியிலே அவர் சொன்ன பாடங்களை கற்பித்து நேர்மையாகவும் நாணயமாகவும் இன்னும் இருக்கணும்னு இந்த நேரத்தில் மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேம்மா, தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேம்மா. அப்பேற்பட்ட நம்ம தலைவனும்மா. கண்டிப்பாம்மா. நம்மளுடைய தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழ்ல தொடர்ந்து ஆங்கிலம் கலவாமல் பேசுவதற்கே தயங்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதனாலேயே நம்மளுடைய தமிழர்கள் மத்தியில இது வந்து பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் ஒரு சதி செய்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. சதி செய்கிறாங்களான்னு கேள்வி இருக்கு. இந்த மொழி அப்படியே அழிஞ்சு போயிடுமோன்னு பயமாகவே இருக்குமா. இந்த மொழியை அழிஞ்சு போயிடுமோ என்ன. ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல போனால் ஜிம்மி, நான் அங்கே உட்காந்துருக்கேன் கச்சேரி முடிஞ்சு, ஜிம்மின்னு கூப்பிட்டார். ஐயோ நாய் வருது போல இருக்குது அப்படின்னு நான் எழுந்து அப்படி இப்படி எழுந்து உட்காருனேன். அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்தது, காப்பி குடிங்கன்னு. ஐயோ என்னோட ஜிம்மின்னு நாங்கள் காப்பி கொண்டு வராங்களே அப்படின்னு ரொம்ப எழுதிட்டேன். அடுத்தது மம்மின்னார், நாய் ஓடியாருது. தமிழ் எங்கேம்மா இப்படிலாம் போயின்னு இருக்கம்மா. தமிழ் வந்து எங்கேயோ இப்படி போயின்னு இருக்கம்மா. இது போகாமல் காக்க வேண்டியது நம்ம கடமைம்மா. தமிழ்னா எப்பேற்பட்டதும்மா. பசியாருன்யா சாப்பிட்டையானே எங்கேயாவது ஏம்மா. அங்க ஈழத்துல அந்த தமிழ் பேசுவாங்க, அது பற்றி. ஆமா, அந்த தமிழ் நமக்கு என்னடா கொஞ்சமாவது இங்கிலீஷ் ஆகுது, வேற ஏதாவது ஒண்ணு கலப்பாங்களா? தமிழ் அங்கதானம்மா, தமிழ் பூரா அங்க இருக்குமா, அங்கேருந்து வந்ததுதான். பெயர்கள் கூட கேட்க. ஆஹா, முகிலரசன், தமிழரசன்,
என்னெல்லாம் பேர், ஆஹா, தமிழ் பேரை தவிர கிடையாது. எப்படி தான் ஆமாம் இந்த தமிழை வளர்க்குறது சாமானியம் இல்லைம்மா. அது அங்கே பார்க்க முடியுமா? இன்னும் இங்கேயும் அதே மாதிரி வந்துட்டுருக்கோம், வந்துடுவாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒத்துமையாக இருந்து அதை காப்பாற்றணும்னு இந்த நேரத்தில் நான் ரொம்ப மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சந்ததிகளுக்கும் தெரியணும். நம்ம சந்ததிகளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வரலாறுமா. இது கண்டிப்பாமா, இது ஏட்டில் எழுதுறது இல்லைம்மா, இது வரலாறுமா. கண்டிப்பா. இன்னொன்னு, தமிழ் ஈழம் அப்படின்றது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவாகவே இருக்குமா. இது நிறைவேறுமா அப்படின்னு நம்மை போன்ற பல தமிழர்கள் காத்துட்டு இருக்காங்க. நிறைவேறும். என்ன சொல்ல போறீங்க கண்ணே? நீ வேணா நான் சொல்றேன், நீ பாரு. என்னப்பா முருகனோட அருள்ல காலில் வந்து விழ போற மாதிரி நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் உங்களுக்கு அடிமை, நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்குறேன், என்ன வேணும் உனக்கு, அதை விட அதிகமாகவே நான் எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு வந்து நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அவன் வந்து அடிமையாய் வந்து நம்ம காலில் விழுந்து கேட்டு தமிழை இப்படியா, இப்படிப்பட்டதா அப்படின்னு வந்து விழக்கூடிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லைம்மா, ரொம்ப சீக்கிரத்தில் இருக்கம்மா, ரொம்ப சீக்கிரம். அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப தாழ்மையோடு எல்லாத்தையும் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொறுமை கடலனும் பெறுது. இந்த பொறுமை வீணா போனதா சரித்திரம் இல்லை. இந்த பொறுமைக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். கண்டிப்பாமா. இன்னொன்னு, இந்த பக்தியின் மீதும் இந்த தமிழின் மீதும் உள்ள காதல் உங்களுக்கு எப்படி இந்த திரைப்பட பாடல்கள் அந்த திசையில நீங்க எப்படி பயணம் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு? திரைப்பட பாடல்களையும் நான் வந்து எப்போதுமே இந்த தமிழை பற்றி தான் பாடுவேன். எப்பொழுதுமே தமிழ் கலந்ததாக தான் பாடுவேன். ஔவையார் வேஷமாக தான் போட. இப்போ ஔவையாராக போடுறது ஒன்றும் அதிசயம் இல்லை. 6-7 வயசுலேருந்தே ஔவையார் வேஷம் தான் போடுற வழக்கம். எப்படியா இருந்தாலும் இந்த தமிழுக்காகவே நான் நிறையா தமிழ் பாடல்களை அப்போலேருந்து பாடி இந்த எல்லா நம்ம பாடுற தமிழ் அவங்க எழுதி கொடுத்த பாட்டு எல்லாத்துக்குமே அர்த்தம். இளவயது போனால் அது திரும்பாது, பழசிகளா திரும்பி அது சேட்டையெல்லாம் செய்கிறது, சின்ன பருவம் காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே, கருங்குயில கச்சேரிக்கு வரீங்களா? கண்மையக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒன்று தரியா மனசில் இடம் பிடிச்சா, நம்ம மக்களுக்கு மனசில் இடம் பிடிச்சா, எலெக்ஷனில் ஜெயிச்சா, ஊரு சனம் மூக்கில் வேற அளவைக்கும் அர்த்தம் இருக்குமா? அதில் கண்டிப்பா தமிழ் இருக்கம்மா. பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்ணு ஒன்று போனா, இளவட்டமெல்லாம் கெட்டு மனம் சுற்றி வரும் தானா, இல்லையா? தமிழ் ரொம்ப இருக்குமா. அதில் இளசுகளை தடுத்தா அது கேட்காது. என்ன வயசு, அந்த வயசில் அது வேணுமானோ? கண்டிப்பா அந்த வயசில் அவையார் இருப்பேன்னா, அவையார் கேட்டு வாய், நான் சின்ன வயசுல எனக்கு முதிர்ந்த வேணும்னு. அவள் பெரிய சித்தர், அவ பெரிய மகான். இல்ல, உங்க நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் நடனம் ஆடுவதால தான் நீங்க இன்னும் இளமையா காட்சியளிக்கிறீங்களோன்னு தோணுது. முருகா உனக்கு அத்தனை அன்புனால அப்படி உண்மையா நீ சொல்ற உண்மைதான். அந்த ஔவையார் அவை மூதாட்டி இருக்காளனும் அவள் சாமானியப்பட்டவ இல்லைம்மா முருகா, இல்லையா? கண்டிப்பா சாமானியமா. நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று, அவரோடு இணைந்து இருப்பதுவும் நன்று. அப்படி தமிழ் அப்படி சொல்லியிருக்கா. ஒவ்வொன்றும் ஔவையார் சொன்னது ஒன்று கூட வீண் போகாதம்மா. முதல்ல பாடிய பாடல் என்ன தெரிஞ்சுக்கலாமா? முதல் முருகனை பற்றி. அழகான தென்பழனி, அழகான தென்பழனி, குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன், எனது குறை தீரும் வடிவேலன குருபரன, குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன் முருகா அப்படின்னு முதல் முருகர் பாடல் தான். ஆமாப்பா. முதல்ல நீங்க படித்த அந்த தமிழ் அந்த கற்றறிந்த அந்த குரல் அல்லது ஏதாவது பாடல் இருக்கும் இல்லையா? ஆமாப்பா, அது நிறைய. கலையிழந்த நாட்டில முன்பால பாரதியார் ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. இந்த பாட்டு ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு பாரதியாருது. சரியாம்மா? தமிழன் வந்து நிறையா தமிழர் அறிஞரை பற்றி பேசினா எல்லாமே தமிழ் தான்.
கண்டிப்பாமா. இன்னொன்னு திரைப்பட பாடல்கள்னா அப்படி நம்ம நினைவுல வைத்துக் கொள்வதற்கு எளிமையா இருக்கும். ஆமாம்மா. ஆனா எப்படி இந்த தமிழ் வரிகளை இவ்ளோ மனப்பாடமா நீங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த சீக்ரெட் சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் சீக்கிரம் கத்துப்பாங்க. எப்படின்னாக்கண்ணா பற்று இருக்கணும் எதுலேயும் கண்ணா. எது பண்ணினாலும் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னா அது நான் வேறு எதுவாகவும் நினைக்கல. அந்த தமிழ் மேலே உள்ள பற்றி நீ கேட்குற பாரு, இது நமக்கு ஒரு டீம். அதாவது கண்ணா நீ உனக்காக பண்ணுற இல்ல, அப்போ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நல்ல மக்களுக்காக பண்ணும்போது அந்த தமிழ் மேலே இருக்கிற பற்றி இன்னும் கூடுமே ஒழிய குறையுமா? தமிழ் 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 தமிழ்ப்பா கண்ணா. தமிழை பற்றி முருகா முருகா ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி இல்லையா? மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளம் தான் கல்வெறி கொள்ளுதடி. அன்றைக்கே கல்லை பற்றி கண்டிப்பா கண்டிப்பா பாரதியார் அன்றைக்கே கல்லை பற்றி சொல்லியிருக்கார். சாராயத்தை பற்றி இல்லை, கல்லை பற்றி. கல் நல்லது இல்லையாம்மா? கல்லுங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. நான் கூட இப்போ வரும்போது வேணா பனங்கள் கண்டு போட்டுன்னு தான் வருவேன். ஏன்னா கல் அதில் பனை மரத்துலேருந்து வருது எத்தனையோ, அதில் இதுவும் அதே மாதிரி சாராயம் இல்லை. அதனால் அன்றைக்கே அவர் பாடியிருக்கார். பாரதியார் தமிழை பற்றி கொஞ்சம் இல்லைம்மா, ஒரு பாட்டும் சொல்ல 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 அப்படியே எங்கேயோ போயிடும் அந்த தமிழ். கண்டிப்பா சில புகைப்படங்கள் காட்டுறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. முதல் படம். ஆஹா முருகா முருகா, பணம் பதவி தேவையில்லை, பொன் பொருளும் நாடவில்லை, முருகா உன் அருள் போதுமே, உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகைகள் நாட்டமில்லை, குமரா உன் அருள் போதுமே முருகா. கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற இந்த மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உன்னை திருந்தபடி திருப்புகழ் முருகா என்னால் முடியலம்மா, முருகா 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 முருகா. மலைதோறும் படை வீடு இருந்தாலும் முருகா என் மன வீடு வந்து அமர்வாய், நீ மயிலேறி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு தந்து அருள்வாய், கனிவோடு தந்து அருள்வாய். அங்கேயே தமிழை தான் கேட்குறேன். ஆமாம், தமிழ் கடவுளனா? ஆமாம் ஆமாம், அவன் ஒரு இனக்கடவுளம்மா. தமிழ் தமிழ்னு அவங்ககிட்டேருந்து வந்த தமிழ் தான்மா எல்லாருக்கும். முப்பாட்டன் இல்லையா? முப்பாட்டன் முருகன் என்னப்பா முருகா 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 கூப்பிட்டா உடனே வந்துடுவோம். தென்மோனா திருப்புகழில் அருணகிரியார் அப்படி எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். முருகனை கூப்பிட்டா ஒரு திருப்புகழ் பண்ணால் உடனே உடனே தொழுது வழிபடிமுறையார் காவற்கார பெருமாள் என்ன. நான் இங்கே தான் நிற்கிறேன் காவற்காரனா, உங்களுக்கு எல்லாருக்கும் காவல்காரனா நிற்கிறேன். நீ கூப்பிடலையே, நீ கூப்பிட்டு பாரு. உடனே கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது குழந்தையின் வடிவில் ரெடியாக நிற்கிறேன், நீ தான் என்ன கூப்பிடல அப்படின்னு என் அப்பா முருகன் தமிழ் கடவுளோனுமா. கண்டிப்பா கண்டிப்பாமா. தமிழ் புகைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இவரு. ஆஹா ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாரெங்கும் புகழ்கின்ற நம்ம தலைவன், அண்ணன் பிரபாகரன் காலத்தில பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்தில இல்லையா? ஆமா, என்னெல்லாம் சொல்லுது. சூரியனா இருக்காருன்னு நமக்கு எப்படிமா பிரகாசமா தமிழனுக்காக தமிழருக்காக தமிழனுக்காக தமிழ் இனத்துக்காக சூரியனா இருக்கார் அவர். இதை விட இன்னும் வேற அவரை பற்றி நம்ம வேற என்னமா சொல்ல முடியும்? பார்த்தா யாராவது உடனே யாருக்காவது ஒரு வெறுப்போ அல்லது விரோதம் வருமாமா? கிடையாதுமா. கட்சிகள் தாண்டி பல மக்கள் பல எல்லாத்தையும் தாண்டி பல மக்களோட மனசுலையும் அவர் இருக்காருமா. இப்போ இருக்காருமா இருக்காரம்மா அவர் இருக்காரம்மா. கண்டிப்பா. இது வந்து உலக தமிழர்கள் பத்துமலையில் கச்சேரிக்கு போயிருந்த போது பாவங்களை தீர்க்கும் மலை பன்னிருகை முருகன் விளையாடும் மலை பத்துமலை, பாவங்களை போக்கும் மலை எங்கள் பத்துமலைன்னா. முருகா முருகா. மலேசியாவில் அம்மா தமிழ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் முருகனுக்கு ஒரு பெருமை உண்டு. முருகன் இருக்கிற இடம் தமிழ், தமிழ் இருக்கிற இடம் முருகன். எல்லாத்தையும் விட நம்ம பிரபாகரன் இருக்கிற இடம் ஒரே தமிழ் முருகன் எல்லாம் சேர்ந்தது இல்லையாம்மா? கண்டிப்பாக. பிரபாகரன்னால யாருக்குமே இப்போ விரோதமே கிடையாதுமா. ஐயோ
ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் மக்களுக்கு நமக்கு தடைப்பட்ட இயக்கத்துக்கு கூட ஐயோ அவரா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய யாரும் இப்போ நான் இப்போ பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பேட்டியை பார்க்குறவங்க கூட பிரபாகரன் கேட்க மாட்டாங்க. ஐயோ பிரபாகரன் நம்ம அப்படி தான் சொல்லி பழக்கமே ஒழிய அவரை யாரும் வெறுத்ததாக யாருக்கும் அவரை வெறுக்கக்கூடிய மனுஷனே இல்லைம்மா. எனக்கு தெரிந்து உங்கள் பேட்டியை பார்க்கிற பல பேர் கண்கள்ல கண்ணீர் நினைக்கிறேன். முருகா 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 அம்மா அவரை பற்றி சொன்னா கண்ணீர் வராமல் இருக்க வாய்ப்பு இல்லைம்மா. அப்படி நமக்காக பாடுபட்டிருக்காருமா. அத்தனை கோடி உள்ளங்களுக்கும் பாடுபட்டிருக்காரு, அத்தனை குடும்பங்களுக்கும் பாடுபட்டிருக்காருமா. சாமானிய எல்லாரும்மா அவர்கிட்ட இருந்தவங்க எல்லாரும் தான் இன்னொருத்தன் சுற்றுப்புற கழுத்துலையே என்னத்தை ஏன்னா நீயாவது நீ சொல்கிறது நானே யாருக்கு அந்த தைரியம் யாருக்கும் எதனாலம்மா அவர் மேலே அவர் சொல்கிறது அவர் சொன்னது ரைட்டு அவர் தான் நமக்கு பின்பற்றணும் அவர் தான் அப்படின்னு கையிலே வச்சுட்டு உயிருக்காக யாருக்கும் பயமோ இதுவோ கிடையாது. ஜெயிக்கணும், நமக்கு ஈழம் வேணும், நமக்கு நாடு வேணும், நம்மளுக்கு வேணும், நம்மளுது வேணும் அப்படின்னு தான் ஒன்றுதான் நான் கேட்கல. என்னது என்கிட்ட கொடு அதானேம்மா, ஒன்றுதே கேட்குறேன், நீ என்னதை கொடு. எத்தனையோ பேர் அமெரிக்காவிலேருந்து தானே நீ கொடுன்னு கேட்டான் நம்ம பிரபாகரன்ட்ட. எனக்கு அது வேண்டாம், அமெரிக்கா கொடுத்துருந்தா இன்றைக்கி இப்போ எத்தனையோ வேண்டாம், அதெல்லாம் எனக்கு எதுக்கு, என் தமிழ் ஈழம் வேணும் அப்படின்னு கேட்ட பெரிய மாபெரும் மனிதனம்மா. பெண் புலிகளை நேரில் சந்திச்சிங்களாம்மா ஈழத்தில்? பெண் புலிகளை நான் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கார். கண்ணா நம்ம ஈழத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமாம்மா, அங்கங்கே நமக்கு நாடு பெயர்ந்தவங்கலாம் கூட உழைச்சி தான் சம்பாதிப்பாங்களே ஒழிய ₹1 நீங்கள் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொடுத்து தான் பாருங்களேன் மாட்டாங்க, உழைச்சி தான், நேர்மை. அந்த மாதிரி அவருடைய வழியில் வந்தவங்க எல்லாரும் நேர்மை தான். அதை தவிர அவங்களுக்கு தெரியாது என்ன பின்பற்றினது அவரை, என்ன அவர் அப்பேற்பட்டவர். அதாவதுக்குன்னா தலைவனே நன்னா இருந்தால் தான் மற்ற வாழ் இருக்க முடியும். அதனால் தலைவனே சிறப்பான தலைவன். அப்படி இருக்கிற போது இதெல்லாம் எம்மாத்திரம்மா. கண்ணா ஒவ்வொருத்தரும் அந்த விடுதலை புலிகள் ஈழ புலிகளை கேட்கும்போது கண்ணீர் விட்டு இன்றைக்கும் நம்ம பிரபாகரனை சொல்லிட்டா அழுகுதான். அதுக்காக அங்கேருந்து ஓடியணுமே நம்ம கஷ்டப்படணுமே யாரும் நினைக்கிறது நினைக்கிறதே இல்லைம்மா, யாரும் நினைக்கிறது இல்லை. அவரை பற்றி நினைச்சு முருகா இல்லை அந்த அழிவிற்கு என்ன நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? நியாயம்மா எப்படியும் கண்ணா நியாயம் செத்ததா சரித்திரம் இல்லையம்மா. கண்டிப்பாக சரித்திரம் இருக்கா, உண்மை ஜெயிச்சதாக தானே இருக்குது. என்றைக்காவது தோற்றதாக சரித்திரம் இருக்கா? ஆனால் கூடிய சீக்கிரம் அது ஜெயிக்கணும். அதுதான் என்ன, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, அது படாது. அவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கிற போதே நமக்கு அந்த ஈழம் கிடைச்சிடணும், நமக்கு அந்த இது கண்டிப்பாக கிடைக்கும், கிடைச்சே ஆகணும். சத்தியம் ஒரு நாளும் தோற்றதா சரித்திரம் இல்லை, சத்தியம் இருக்குமா. அதனால் நம்ம கண்டிப்பாக ஈழம் ஜெயிக்கும். ஈழத்தில் ஒரே கொண்டாட்டம், எல்லாரும் நம்ம போகிறோம், கொண்டாட போகிறோம், பார்க்கத்தான் போகிறோம். முருகா முருகா இந்த நேரத்தில் நான் இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். கண்டிப்பாக. இந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசிய அரசியல்மா ஒருத்தர் கூட அதில் மாறுபட்ட கருத்தே அவங்களுக்கு கிடையாது. எல்லாருக்கும் ஒத்த கருத்து தான். தமிழ் தேசியம் அப்படின்னா தான், அதுக்கு மாறுபட்டு கிடையாது. தமிழ் தேசியமா வா உட்காரு, நீ சாப்பிட்டியா போனியா, ஒத்துமை, இன்னும் ஒத்துமை இருக்கணும். இது பத்தாது, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காத. இந்த ஒத்துமை கொஞ்சம் கம்மியாக ஆயிட்டு வருது, விடாது. அந்த ஒத்துமை இன்னும் கூடும். நிறையா கூடியிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் ஒத்துமை நிறையா கூடும். அது கூடுற போதுமா ஒத்துமையாக இருந்துட்டாக்குன்னா அடுத்தவங்க வர முடியாதுன்னு. கண்டிப்பாக இந்த தமிழ் தேசிய அரசியல் மலரணும்னா மக்கள் நம்ம என்ன செய்யணுமா? மக்கள் ஒத்துமையாக இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஒற்றுமையிலே வேறுபாடு கண்டிப்பா, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆஹா ஆடாடாடா எங்க ஆடாடா குடு கைய அதுதான் கரெக்டு. அதனால ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அது இல்லைன்னு எங்கேயாவது இருக்கா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அதுதான் நம்ம ஈழம். அதுதான் ஈழத்தை மீட்க போகிறோம். ஈழத்தை மீட்டே ஆனோம், நம்ம மீட்க வேண்டாம். சத்தியம் ஜெயிக்கும், உண்மை வெல்லும். கண்டிப்பா. ஆமாம்மா, கண்டிப்பாம்மா. உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக செலவழித்து உங்களுடைய நாவல் அந்த தமிழ் நடனம் ஆடுவதை எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நேர்காணல் மூலியமாக எல்லா நேர்களும் பார்க்கக்கூடிய வகையில ரொம்ப அமிழ்தான தமிழ்ல பேசுனீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். தொடர்ந்துமா நம்ம மக்கள் இருக்காங்களே, நான் நினைக்காத அவங்க எல்லாருமே அப்படி தமிழுக்கு மேல பற்று தான் அப்படி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அப்படித்தானே கண்ணா?
எல்லாரும் என் மக்கள், எல்லாம் எங்கள் மக்கள், ஏன் மக்கள், நம்ம மக்கள், மக்கள்னு அவங்கள்லேருந்து நாங்கள் தமிழாது நான் பேசுறது. ஏன்னா அவங்க ரசித்து கேட்குறாங்க. இல்லைடா நான் பேசுனா அடப்போ தமிழ் அப்படின்னு பண்ண நான் எங்கேயாவது பேசுறது. அதனால் நான் ஒன்று தண்டா, நான் ஒன்றும் இல்லை. அவங்கள கேளு, தமிழ் தமிழ் தமிழ்னு உருகுறாங்களே, உருகா தமிழுக்காகவும் அந்த தேசிய தலைவருக்காகவும் அவங்க இருக்கிறதும் அந்த தேசியத்தோட ஒற்றுமைக்கும் அவங்களுக்கு தான் கேட்கணும். இந்த பொன்னான நேரம் எங்களுது எல்லாருதும், நம்ம எல்லாருதுமே ஒழிய என்னது இல்லைடா கண்ணு, நம்ம எல்லாருதும் இந்த பொன்னான நேரம், பொன்னான நேரம் தமிழை பற்றி பேசுகிற பொன்னான நேரம். ஆமாம்மா, நம்ம தேசிய தலைவரை பற்றி பேசுகிற பொன்னான நேரம். ஆமாம்மா, கண்டிப்பாம்மா, கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். மக்களை எல்லாரையும் சந்திப்போம். வணக்கம்.